ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என எல்லா மாநிலங்களிலும் முதல் காட்சி காலை 9 மணிக்கும், கர்நாடகாவில் மட்டும் காலை 8:30 மணிக்கும் படம் வெளியாக உள்ளது. விடாமுயற்சி படம் ரசிகர்களை திருப்திப்படுத்தாத நிலையில் குட் பேட் அக்லியை ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களை டெம்பட் பண்ணும் விதத்தில் இப்படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் வீடியோவில் மாசான காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. எனவே படம் எப்படா வரும் என ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். இந்த படம் ஓடினால் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அடுத்த படம் கொடுக்கும் முடிவிலும் அஜித் இருக்கிறார். வெளிநாட்டில் மற்றும் இன்று காலை 4 மணிக்கு முதல் காட்சி வெளியாகியுள்ளது. எனவே படம் பார்த்தவர்கள் இப்படம் எப்படி இருக்கிறது என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வருகிறார்கள். பெரும்பாலும் நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. படத்தின் முதல் பாதியை பார்த்துவிட்டு அஜித் எனர்ஜியோடு இருக்கிறார். பல பில்டப் காட்சிகள், ஸ்லோ மோஷனில் நடக்கிறார், சண்டை போடுகிறார். ரசிகர்களுக்கு புல் ப்ரீட் படத்தில் கதையும் இல்லை, எமோஷனும் இல்லை, இன்டர்வெல் பிளாக் நன்றாக இருக்கிறது என பதிவிட்டிருந்த ரசிகர் இரண்டாம் பாகத்தையும் பார்த்துவிட்டு ரசிகர்களுக்கு குட், பொதுவாக ரசிகர்களுக்கு பேட், போஸ்டர்களுக்கு அக்லி என பதிவிட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருப்பதை பார்க்கும்போது படத்தின் இரண்டாம் பாதி நன்றாக இல்லை என புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொருவரோ படத்தில் லாஜிக் இல்லை, ஆனால் அஜித்துக்காக பார்க்கலாம் என முழுக்க அஜித்தின் பழைய படங்களில் ரெஸ்பான்ஸ் வருகிறது, ஃப்ளாஷ்பேக் நன்றாக இருக்கிறது, முழுக்க அஜித்தோட மேஜிக் எல்லாம் பதிவிட்டிருக்கிறார். படம் முழுக்க பொழுதுபோக்கு மற்றும் ஜிவி பிரகாஷின் இசை சிறப்பாக இருக்கிறது என பதிவிட்டுள்ளார். முதல் பாகம் ரசிகர்களுக்கு மட்டுமே, இரண்டாம் பாதியில் அதுவும் இல்லை, ஆதிக் ஒரு நல்ல வாய்ப்பை வேஸ்ட் பண்ணிவிட்டார் என பதிவிட்டிருக்கிறார். வருகிற ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது குட் பேட் அக்லி எதிர்பார்த்த வெற்றியை பெறுமா என்ற சந்தேகமும்